ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ஆசையானலில் வேகுதி இளமை நாவல் பகுதி 13. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். இனியா நீண்ட நேரமாக வசீகரனை அழைக்க முயல்கிறாள். ஆனால் பிஸி என்ற பதில்தான் வருகிறது. ஸ்மிதாவின் அழைப்பில் பதற்றமாகி போன வசீகரன் இனியாவின் அழைப்பு வருவதை கூட கவனிக்கவில்லை. தொடர்ந்து இனியா அழைத்து கொண்டேதான் இருந்தாள். இதோ இப்போது ரிங் போகிறது. நெற்றியை பிடித்துக் கொண்டு யோசனையோடு அமர்ந்திருந்த வசீகரன் மீண்டும் ஸ்மிதா தான் அழைக்கிறாளோ என்று நினைத்து செல்லை பார்த்தான். இனியா என்று கண்டதும் சட்டென்று அழைப்பை ஏற்றுக்கொண்டான். என்னாச்சு? நான் ரொம்ப நேரமா கூப்பிடுறேன், பிஸியாவே இருந்தீங்க. இல்ல, ஒரு முக்கியமான கால். சொல்லு. அம்மா இதுக்காக ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மா ஐயா கூட பேசதான். இருவரின் உரையாடலும் இப்படியே தொடர்ந்தது. ஸ்மிதாவிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. அதை அவன் பொருட்படுத்தவே இல்லை. ஒரு அரை மணி நேரம் கழித்துதான் இனியா அழைப்பை துண்டித்தாள். அதன் பிறகு வசீகரன் வேலையில் மூழ்கி போனான். இப்போது மீண்டும் அவனது செல்போன் ஒலிக்கிறது. செல்லை பார்த்தான். ஸ்மிதா தான் அழைக்கிறாள். அவனுக்கு கோபம் வந்து விட்டது. எந்த பெண்ணையும் இந்த அளவு அவன் தொல்லை செய்ததில்லை. ஏன், இனியாவிடம் கூட அவன் இந்த அளவு இறங்கி சென்றதில்லை, கெஞ்சியதில்லை. ஆனால் ஸ்மிதா அவனை தொல்லை செய்து கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு என்ன பதில் கூறுவது என்று அறியாது விழித்தவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டான். ஸ்மிதா பிளீஸ், நான் சொன்னேன்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நானே உனக்கு கூப்பிடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்த கையோடு இனியாவை அழைத்தான். இல்லை என்றால் அவள் தொடர்ந்து அழைத்து கொண்டு அல்லவா இருப்பாள். ஒரே பெல்லில் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் இனியா. என்னாச்சு? இப்பதானே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நான் போன் பண்ணிட்டு வச்சேன். ஆமா, நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்ண. ஓ அப்படியா? இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்போ காய்கறிகள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். காய்கறிகள் வாங்க போனியா? ஏன் வீட்டுல இருக்கிற யாரையாவது அனுப்ப கூடாதா? அனுப்பலாம் தான், வீட்டுக்குள்ளேயே இப்படியே இருக்கும்போது போர் அடிக்குது. அதான் போய் காய்கறிகளை வாங்கிட்டு வரேன். எப்படி போன? ஆட்டோல தான். ஆட்டோலியா? ஏன்? 2 கார் டிரைவருங்க இருக்காங்கல்ல, அவங்க நம்பரையும் நான் உனக்கு கொடுத்துருக்கேன்ல, அவங்கள யாரையாவது கூப்பிட்டு இருக்கலாமே. கூப்பிட்டு இருக்கலாம் தான், ஆனா ஆட்டோல டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வசி. அதுதான். எவ்வளவு பாச்சு என்று அவள் கேட்பது அவன் செவியை எட்டியது. வீடு வந்து சேர்ந்துட்டியா? வந்துட்டேன். காசை கொடுத்து விட்டு அவள் கேட்டை தாண்டி வீட்டிற்குள் நடந்தாள். ஆமா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலையே. இப்பதானே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நான் போன் பண்ணிட்டு வச்சேன். என்ன, ஸ்மிதா போன் பண்ணாளா? அவன் பதில் கூறவில்லை. ஓகே வசி, புரியுது. நான் உங்களை தப்பா எல்லாம் நினைக்கல. திரும்பவும் அவ கூப்பிடுவாளோன்னு பயந்து எனக்கு போன் பண்ணீங்களா? அப்ப சரி, பேசுங்க. அவள் தொடர்ந்து ஏதேதோ பேச அவளோடு பேசியபடியே தன் வேலைகளை தொடர்ந்தான் வசீகரன். அன்றைய தினம் அப்படியே ஓடி போனது. ஆனால் மறுநாள் வசீகரனை அழைத்த ஸ்மிதா, வசி, நீங்க போனை கட் பண்ணிட்டீங்கன்னா நான் நேரா உங்க ஆபீஸுக்கே வந்துடுவேன் என்று மிரட்ட. என்ன மிரட்டுறியா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் வசி. ஆனாலும் தேவை என்னோடதாச்சே, அதுக்காக நான் இப்படி பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல வசி. ஆனா உங்க மனைவி இனியா மேல கோபம் மட்டும்தான் இருக்கு. நம்ம 2 பேரையும் பிரிக்கிறது அவதான். அவளை உங்ககிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்க எனக்கு அதிக நேரம் ஒண்ணும் ஆகாது. அதை மறந்துடாதீங்க வசி. நான் உங்ககிட்ட 1 வாரம் தானே கேட்டேன், ஆனா நீங்க அதை ஒத்துக்கல. இப்போ நீங்க 1 மாசம் என் கூட இருந்தே ஆகணும். அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். இல்லனா சத்தியமா உங்க இனியாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடுவேன். மிரட்டாத ஸ்மிதா. நீ சொல்ற எல்லாத்தையும் இனியா அப்படியே நம்பிட மாட்டா. அதுவும் எனக்கு தெரியும் பசி. அவன் நம்புற மாதிரி ஒரு டிராமாவை போட எனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். நல்ல புருஷனுங்களையே பொண்டாட்டிங்க சந்தேகப்படுற காலம் இது. உங்களை பத்தி சொல்லணுமா என்ன? ஸ்மிதா, நீ ரொம்ப ஓவரா போற. ஆமா பசி, உங்களுக்காக எந்த எல்லையையும் தாண்ட நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு மாசம் என் கூட உறவுல இருங்க, அதுக்கப்புறமா நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். யோசித்தவனுக்கு ஸ்மிதா கூறியது சரிதானே என்று தோன்றியது. உத்தமர்களையே மனைவிகள் சந்தேகப்படும் காலம் இது. தன்னை இனியா சந்தேகிக்க எத்தனை நேரமாகும்? ஸ்மிதா நினைத்தால் அவள் கூறியது போன்று ஏதாவது ஒரு டிராமா போட்டு இனியாவை தன்னிடமிருந்து பிரிக்க முடியும். என்ன செய்வது என்று அவன் யோசிக்க, என்ன பேச்சையே காணோம். இங்க பாருங்க, நாம 2 பேரும் உறவுல இருக்கிறத நானும் நீங்களோ இனியா கிட்ட சொன்னாதான் உண்டு. 2 பேருமே சொல்ல போறதில்ல. அப்படியே தயங்குறீங்க? அப்படியே இனியாவை பார்த்து நீங்க பயப்படுறீங்க? நீங்க ஒன்னும் உத்தமர் கிடையாது.
இப்ப ஏதோ கொஞ்ச நாளா தப்பு பண்ணலன்றதுக்காக உங்களை உத்தமர்னு யாரும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போறதில்ல. இங்க பாருங்க, உங்க இனியாவை நீங்க நிரந்தரமா பிரியாம இருக்கணும்னா எனக்கு நீங்க ஒத்துழைச்சே ஆகணும். யோசிங்க, யோசிச்சு எனக்கு சீக்கிரமா ஒரு பதில் சொல்லுங்க. என்ன செய்வது என்று யோசித்தவன், நான் என்ன உத்தமனா? நான் பண்ணாத தப்பு இருக்கா என்ன? இனியாவை நிரந்தரமா பிரியறதை விட இவ கூட கொஞ்ச நாள் உறவுல இருக்கிறது தப்பே இல்ல என்ற முடிவுக்கு வந்தவன், ஓகே ஸ்மிதா, ஆனா ஒரு மாசம் எல்லாம் என்னால உன் கூட இருக்க முடியாது. ஒரு வாரம், அதுக்கப்புறமா நீ என்ன தொல்லை பண்ண கூடாது. ஓகே, ஒரு வாரம்னா ஒரு வாரம். எங்க சந்திக்கலாம்? வழக்கம் போல கெஸ்ட் ஹவுஸ்ல தான். சாயந்தரம் 5 மணிக்கு கெஸ்ட் ஹவுஸ் வந்துடு. அழைப்பை துண்டித்தவன், ஒரு வாரம் தானே, பல்ல கடிச்சிட்டு ஓட்டிடலாம். ஆனா இனியாவை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்? அப்படி ஒரு பயம் அவன் மனதில் எழாமல் இல்லை. இரவு வசீகரன் வீடு வந்து சேரும் போது 10 மணி ஆகிவிட்டது. தன் புது பார்ட்னரோடு ஒரு மீட்டிங் இருக்கிறது, வர தாமதமாகும் என்று இனியாவுக்கு போன் செய்து கூறிவிட்டுதான் ஸ்மிதாவை பார்க்க கெஸ்ட் ஹவுஸ் சென்றிருந்தான். வசீகரன் வீட்டை அடையும் போது இனியா அவனுக்காக காத்திருந்தாள். ஆனால் அவளை ஏறிட்டு கூட பாராமல் குளியலறைக்கு சென்று விட்டான் வசீகரன். உணவை முடித்துக் கொண்டு படுக்கை அறைக்கு சென்றவனை வியப்போடு பார்த்தாள் இனியா. அவனது செயல்களில் மாற்றம். அவளை நெருங்கவே அவன் தயங்குவது போல் அவளுக்கு தோன்றியது. அவளாக ஒட்டி உரசி அவன் அருகில் அமர்ந்த போது கூட மெல்ல நகர்ந்து அவன் அமர்வதை அவள் கவனிக்காமல் இல்லை. அவள் படுக்கைக்கு வரும் முன் அவன் உறங்கியும் இருந்தான். அவனை அணைத்தபடியே படுத்துக் கொண்டவளின் மனதில் சந்தேக அக்னி சுடர்விட்டு எரிய ஆரம்பித்தது. மறுநாள் காலை கூட அவளிடம் சரியாக முகம் கொடுத்து அவன் பேசவில்லை. அவன் காதல் ஸ்பரிசம் எதையும் அவள் உடல் அறியவும் இல்லை. அவன் அலுவலகம் சென்ற பிறகு அவனை 1-2 முறை இனியாதான் அழைத்தாள். அவனாக அழைக்கவும் இல்லை. மதியமே இனியாவை அழைத்து, ஒரு வாரம் எனக்கு என்னுடைய புது பார்ட்னரோட மீட்டிங் இருக்கு, பிசினஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் இந்த மீட்டிங், இன்னைக்கு வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டுட்டு படுத்துக்க என்று கூறினான். இனியாவின் சந்தேகம் இன்னும் அதிகமானது. திருமணத்தன்று எதற்கும் இருக்கட்டும் என்று கெஸ்ட் ஹவுஸில் வேலை பார்க்கும் சுஷீலா அக்காவின் எண்ணை அவள் வாங்கி வைத்திருந்தாள். ஸ்மிதாவோடு அவனுக்கு உறவு ஏதாவது ஏற்பட்டிருக்குமா? கெஸ்ட் ஹவுஸில் அவளை அழைத்து செல்கிறானா என்ற சந்தேகம் அவளுக்கு. அதை சுஷீலா அக்காவிடம் எப்படி கேட்பது? கேட்டால்தான் அவர் உண்மையை கூறுவாரா? இப்படியே தயங்கி 2 நாட்கள் ஓடிவிட்டது. வசீகரனின் நடவடிக்கையில் பெரிய மாற்றம் ஏற்படவே என்று எப்படியும் சுஷீலாவை அழைத்து பேசிவிடுவது என்ற முடிவுக்கு வந்தவள் என்ன பேசுவது என்று தன் மனதில் ஒரு முறை ஒத்திகை பார்த்து கொண்டாள். செல்லை எடுத்து சுஷீலாவின் எண்ணிற்கு அழைத்தாள். ஹலோ, யார் பேசுறீங்க? சுஷீலா அக்காவின் குரல் எதிர்முனையில் ஒலித்தது. சுஷீலா அக்கா அவள் எண்ணை வாங்கி இருக்கவில்லை. அதனாலேயே அழைப்பது இனியா என்று அவருக்கு தெரியவில்லை. அக்கா, நான் ஸ்மிதா பேசுறேன். ஸ்மிதாவா? உனக்கு யாருடி என்னுடைய நம்பரை கொடுத்தது? அவர் வார்த்தைகளில் தான் என்ன ஒரு கோபம். ஏங்கா கோபப்படுறீங்க? பின்ன கோபப்படாம கொஞ்சுவாங்களா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வசீகரன் தம்பி கெஸ்ட் ஹவுஸ் பக்கமே வந்ததில்ல. ஆனா நீ அவரை விடமாட்ட போல இருக்கே. 2-3 நாளா கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து கும்மாளம் போட்டுட்டு போற. முதல் நாள் கெஸ்ட் ஹவுஸுக்கு வரும்போது முன்ன மாதிரி தம்பி உங்ககிட்ட அவ்வளவு நெருக்கம் காட்டவே இல்ல. ஆனா என்ன மாயம் பண்ணியோ மந்திரம் பண்ணியோ தெரியல, ரூமுக்குள்ள போயிட்டு திரும்பி வரும்போது தம்பி அப்படியே டோட்டலா மாறிட்டாரு. உன்னை ஒட்டி உரசிட்டு தம்பி போனதை பார்க்கும்போது அப்படியே பத்திக்கிட்டு எரிஞ்சது. இது மட்டும் இனியா அம்மாவுக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். இனியாவின் விழிகள் கசிந்தது. இங்க பாரு, இனிமே வசீகரன் தம்பி கூட கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் வந்துடாத. வந்த தொடப்பக்கட்டையை எடுத்து அடிச்சு விரட்டிடுவேன். சில அடங்காத ஜென்மங்க இப்படிதான் நல்ல குடும்பத்தை வந்து நாசம் பண்றதுக்காகவே ஒட்டிக்குதுங்க. கோபமாக கூறிய சுஷீலா அழைப்பை துண்டித்தாள். இனியாவின் இதயத்திலிருந்து ரத்தமே கசிந்தது. எவ்வளவு அன்பா அவரை பாத்துக்கிட்டேன். படுக்கையில ஒரு விபச்சாரி மாதிரி நடந்துகிட்டேன். அப்படி இருந்தும் அந்த ஸ்மிதா பின்னாடி போயிட்டாரே. நாய்வால நிமித்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது இவர் விஷயத்துல சரியாதான் இருக்கு. கோபமாக வசீகரனின் அறையிலிருந்து வெளியே வந்தவள் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி தாளிட்டு கொண்டாள். மாலை வசீகரன் ஸ்மிதாவோடு கெஸ்ட் ஹவுஸுக்கு வர ஸ்மிதாவை கண்டு சினம் கொண்ட சுஷீலா, தம்பி கொஞ்சம் இருங்க என்று இருவரையும் தடுத்தார். எனக்கா? தம்பி, நீங்க என்ன இந்த வேலையிலிருந்து அனுப்பிட்டா கூட பரவாயில்ல. இனியா அம்மாவுக்கு நீங்க துரோகம் நினைக்கிறத என்னால ஏத்துக்க முடியல. இதுக்கு மேலேயும் நான் பேசாம இருந்தா நான் ஒரு மனுஷியே கிடையாது. இவ இன்னைக்கு எனக்கு போன் பண்ணும்போதே இனி இங்க வராதேன்னு இவகிட்ட சொன்னேன். ஆனாலும் திரும்பவும் வந்திருக்கா. இவளெல்லாம் என்ன பண்றது? தொடப்பக்கட்டையை தான் இழுத்துட்டு வந்து அடிச்சு விரட்டணும். ஏய், நான் உனக்கு போன் பண்ணேனா?
உன் நம்பர் எனக்கு எங்க இருந்து கிடைக்கும்? இல்லாட்டியும் உன் நம்பர் எனக்கு எதுக்கு? வசி வீட்டு வேலைக்காரியோட நான் எதுக்கு பேசணும்? நீதானடி மதியானம் எனக்கு போன் பண்ணி நான் ஸ்மிதா பேசுறேன்னு சொன்ன. அப்பவே இனிமே தம்பி கூட இங்க வராத, தொடப்பக்கட்டையாலேயே அடிச்சு விரட்டிடுவேன்னு சொன்னேன்ல. என்ன நீ என்ன தொடப்பக்கட்டையால அடிச்சு விரட்டுவியா? எங்க தொடப்பக்கட்டையை எடுத்துட்டு வா பாக்கலாம். அவர்களின் இடையில் சண்டை உருவாக வசீகரன் அடிமுடி நடுங்கினான். ஸ்மிதாவின் கையை பிடித்து தன் பக்கம் திருப்பிய வசீகரன், ஸ்மிதா, நீ சுஷீலா அக்காவுக்கு போன் பண்ணலையா? நான் எதுக்கு வசி இவளுக்கு போன் பண்ணணும்? எனக்கு என்ன பைத்தியமா? அக்கா, உங்களுக்கு கால் வந்ததா சொன்னீங்களே, அந்த நம்பரை கொஞ்சம் காட்டுங்க. சுஷீலா செல்லை எடுத்து காட்ட வசீகரனின் உடலில் இருந்த சக்தி முழுவதும் அவன் பாதம் வழியாக ஒழுகி சென்று விட சோர்ந்து போனவன் வீழ்ந்து விடாமல் இருக்க அங்கிருந்த இருக்கையை பிடித்துக் கொண்டான். மை காட், இது இனியாவோட நம்பர். அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அக்கா, உங்க நம்பரை இனியா எப்ப வாங்கினா? கல்யாணத்து அன்னைக்கு தம்பி. இனியா நம்பரை நீங்க வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கலையா? இல்ல தம்பி, அந்த டைம் ரொம்ப பிஸியா இருந்ததால நான் இனியா அம்மா நம்பரை வாங்கி சேவ் பண்ணி வைக்கல. சாரி தம்பி, இனியா தான் கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. நான் எல்லாத்தையும் உளறிட்டேன் தம்பி. ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா? கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். ஆனா அதுக்காக நான் உங்களை குத்தம் சொல்ல மாட்டேன். தப்பெல்லாம் என்னோடது தானே. ஸ்மிதாவை பார்த்தவன், நீ என் கூட வா. போற வழியில உன்னை ஆட்டோ ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போறேன். நீ ஆட்டோ பிடிச்சு போயிடு. அப்புறம் இனிமே என்னை தேடி வராத, எனக்கு போன் பண்ணாத, புரியுதா? சாரி வசி, நான் கூட இப்படியெல்லாம் நடக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. மனதில் ஒரு குத்தாட்டம் போட்ட ஸ்மிதா இனி வசீகரன் தனக்கு தான் என்று நினைத்தாள். வீட்டிற்கு விரைந்த வசீகரனின் மனம் படபடவென்று அடித்துக் கொண்டிருந்தது. வீட்டை அடைந்தவன் அறைக்கு வந்து இனியாவை பார்த்தான். அவள் அங்கு இல்லை. எங்கு போயிட்டா? யோசனையோடு அறையில் இருந்து வெளியே வரும்போதுதான் அவள் அர்ஜுனோடு தங்கியிருந்த அந்த அறை பூட்டப்பட்டிருப்பதை கண்டான். அந்த அறை வாசலுக்கு வந்து கதவை தட்ட கையை உயர்த்தி அப்படியே கீழே இறக்கினான். வீட்டில் வேலை பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். செல்லை எடுத்து இனியாவின் எண்ணிற்கு அழைத்தபடியே தன் அறைக்கு வந்து படுக்கையில் அமர்ந்தான். ரிங் போகிறது, ஆனால் அவள் அழைப்பை ஏற்கவில்லை. பல முறை அழைத்து விட்டான். கடைசியில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்றை அவளுக்கு அனுப்பினான். தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன் இனியா. எந்த நொண்டி சாக்காலையும் என்னுடைய தப்பு சரி கட்ட முடியாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன மன்னிச்சிடு பிளீஸ். கதவு தர, நான் வீட்டுல தான் இருக்கேன். வெள்ளை சேலை உடுத்தி படுக்கையில் விழுந்து கிடந்தவளின் விழிகள் நிறைந்து வழிந்து கொண்டே இருக்கிறது. ஒலிக்கும் செல்போன் மீதுதான் அவள் விழிகள் பதிந்து கிடக்கிறது. அழைப்பது வசீகரன் என்று அறிந்த போது கண்ணீர் இன்னும் பெருக்கெடுத்து ஓடியது. இதோ இப்போது ஏதோ மெசேஜ் வந்திருக்கிறது. செல்லை எடுத்து பார்த்தால் வசீகரனிடமிருந்துதான் மெசேஜ். மெசேஜை வாசித்தவள், என் மேல உங்களுக்கு உண்மையான பாசமும் அன்பும் இருந்திருந்தா என்னுடைய வார்த்தைகளுக்கும் எனக்கும் மதிப்பு கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்க செயல் என் மேல எந்த அன்பும் இல்ல, பாசமும் இல்லைன்றதை வெளிப்படுத்துது. என்ன அவமானப்படுத்திட்டீங்க வசி. பாதுகாப்பை தேடி வந்தவளுக்கு நான் என்ன மதிப்பு கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டீங்க போல. சரி, என்ன நோக்கோட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ அது எனக்கு இங்க கிடைக்கும். அது மட்டும் இனி எனக்கு போதும். நீங்க உங்க விருப்பத்துக்கு உங்க வாழ்க்கைய வாழலாம். நமக்குள்ள இருந்த உறவுக்கு நான் இன்னையோட முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். கொஞ்ச நாளாவது என்ன ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிட்ட உங்களுடைய அன்புக்கு நன்றி என்று பதில் அனுப்பினாள். அதை வாசித்தவன் அவளை அழைத்தான். அவள் செல்லை எடுக்கவில்லை. எடு இனியா, போனை எடு எடு. அவள் முணுமுணுக்க அந்த முணுமுணுப்பு அவள் செவியை எட்டி விட்டதோ என்னவோ. அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். இனியா பிளீஸ், என்ன மன்னிச்சிடு. அந்த தகுதி ஏழை எனக்கு எதுங்க? கோடீஸ்வரர் வசீகரன் எங்க? நான் எங்க? எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. என்னுடைய இயலாமை மேலதான் எனக்கு கோபம். உங்களை வசியம் பண்ற சக்தி எனக்கு இல்லாம போச்சே. அது அந்த ஸ்மிதாவுக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. ஓகே, உங்க உல்லாச பயணம் தொடரட்டும். அதுக்கு நான் எந்த விதத்திலையும் தலையா இருக்க மாட்டேன். அழைப்பை துண்டித்து விட்டாள் இனியா. இனி அவளை அழைத்து பயனில்லை என்பதால் செல்லை படுக்கையில் வீசிவிட்டு மாடிக்கு சென்றான் வசீகரன். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.